நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்குறது குண்டால நேந்திரங்க. இந்த குண்டால நேந்திரன் பார்த்திங்கன்னா 7க்கு 7 அப்படிங்கிற இடைவெளியில் கன்று நடவு செய்வாங்க. இந்த மாதிரி 7க்கு 7 வச்சு போட்டால் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு ஏக்கருக்கு 800லேருந்து 900 கன்று பிடிக்குங்க. இந்த குண்டால நேந்திரன் பார்த்திங்கன்னா நட்டதுலேருந்து அறுவடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 11 மாதத்துலேருந்து 14 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்குதுங்க. இந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா மண் வளம், தண்ணி வசதி, பராமரிப்பு போன்ற பல காரணங்களால் பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுங்க. சராசரியாக பார்த்திங்கன்னா 12லேருந்து 13 மாதம் காடு காலியாக இருக்குது டைம் எடுத்துக்குதுங்க. இந்த குண்டால நேந்திரன் பார்த்திங்கன்னா நல்லா பராமரித்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சராசரியாக 15 கிலோலேருந்து 25 கிலோ சர்வசாதாரணமாக வருதுங்க. ஒரு சில விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த 25 கிலோ விட அதிகமாகவும் ஈல்டு எடுக்கிறாங்க. இந்த குண்டால நேந்திரன் விவசாயத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழை தண்டில் பார்த்திங்கன்னா ஊசி வண்டு ஏறாமல் பார்த்துக்கோணுங்க. இப்படி ஊசி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் அறுத்து சுத்தமாக வச்சுருக்கோணுங்க. அதுபோக ஊசி வண்டு தண்டில் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா தண்டுக்கு மருந்தடிப்பாங்க. இந்த குண்டால நேந்திரன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாகிறதுனால பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த தாரை தாங்கி பிடிக்குங்க. இல்லைன்னா அரை தேக்கம் ஆகும்போது பார்த்திங்கன்னா தாரோட வெயிட்டை தாங்க முடியாமல் நடுத்தண்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சு மரம் முறிஞ்சு விழுந்துருங்க. இதை தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வாழைத்தண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா மருந்தடிச்சு தாங்க ஆகணும். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வாழைத்தாரெலாம் முழுசாக ஈனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் கட்டணுங்க. இப்படி பெல்ட் கட்டுறதுனால பார்த்திங்கன்னா வாழைத்தார் நல்லா தேக்க மட்டும் வெட்டலாங்க. இந்த குண்டால நேந்திரன் வாழைத்தாரில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு தாருக்கும் 2 கிலோ அப்படிங்கிற விதத்தில் காம்பு கழிப்பேங்க. மேலும் எடை அதிகமாக வர்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா முதல் தரமான குண்டால நேந்திரன் எடை கொஞ்சம் கம்மியாக வர்ற தாரெல்லாம் பார்த்திங்கன்னா பழக்கடை மூலியமாகவும், எடை அதிகமாக வர்ற தாரெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் கிடைக்கும். மற்றும் பாக்ஸ் ஆர்டரின் பேரில் பார்த்திங்கன்னா இந்த குண்டால நேந்திரன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா அழியுதுங்க.